ஹாய் கைஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம டே 2 சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம 1 வீக் சேலஞ்சில் இன்னைக்கு டே 2. நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம 1 வீக் சேலஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். 1 வீக்கில் நம்ம 20,000 earn பண்ண போகிறோம். அதுக்கு வந்து டெய்லியுமே 3,000 earn பண்ணால் தாங்க நம்ம 20,000 ரீச் பண்ண முடியும். ரைடுக்கு போகலாமா? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆகுது. 10:30க்கு லாகின் பண்ணியிருந்தேங்க. 10:50க்கு தாங்க ஒரு லோடு வந்துச்சு, ஃபர்ஸ்ட் லோடு. இப்போ ஃபர்ஸ்ட் லோடு பிக்கப் பண்ண தாங்க போயிட்டு இருக்கேன். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மலுச்சம்பட்டி டு ஓடிபாளையம். அமௌண்ட் வந்து 245. டே 1ல நைட்டு ஃபுல்லாலாம் ஓட்ட முடியலைங்க. கொஞ்சம் டயர்டு ஓவர் ஆயிடுச்சு. அதனால ஒரு 8:30க்குலாம் லாக் ஆஃப் பண்ணிட்டேன். இன்னைக்கு டே 2ல 3,000 கண்டிப்பாக ஏர்ன் பண்ணி ஆகணுங்க. நேற்று விட்டதை இன்னைக்கு பிடிக்கணும். அப்போனா தான் நம்ம 20,000 வந்து 1 வீக்கில் ஏர்ன் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். போராடுவோங்க. வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். கைஸ், ஃபர்ஸ்ட் லோடு வந்து பிக்கப் பண்ணிட்டு டிராப் லொகேஷன்லாம் போய் ரீச் ஆயாச்சுங்க. டைமிங்லாம் நான் சொல்கிறேன். இடையில கொஞ்சம் ஒரு சம்பவம்லாம் நடந்துச்சு. ஆக்சுவலாக அங்கே ரீச் ஆகிட்டு அங்கே லோடெல்லாம் இறக்கியாச்சு. இறக்கிட்டு இருக்கும்போது அந்த புக் பண்ணவங்க வந்துட்டு மறுபடியும் எனக்கு கால் பண்ணிட்டு, இன்னொரு லோடு இருக்கு, நீங்கள் அங்கேருந்து அதே பிக்கப் லொகேஷன் தான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரிப்போட டிராப் லொகேஷனில் தான் அடுத்த ட்ரிப்போட பிக்கப் லொகேஷன் இருக்கு. நீங்கள் அங்கேயே பிக்கப் பண்ணிட்டு காலப்பட்டி போக முடியுமான்னு கேட்டாங்க. அதுக்கு சரி ஓகே நான் போறேங்கன்னு நான் சொல்லியாச்சு. என்னடா யூனிஃபார்மும் போடல, சீட் பெல்ட்டும் போடாம ரோட்ல ஓட்டிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? இது ரோடே இல்லைங்க. இது வந்து ஒரு சைட், ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்க. அது லோடு டிராப் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இந்த ரோடு ரீச் ஆகலைங்க. அதனாலதான் யூனிஃபார்மும் போடல, சீட் பெல்ட்டும் போடல. ஸோ வந்துட்டு யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். லொகேஷன் பார்த்தீங்கன்னா மலுச்சம்பட்டி டு காலப்பட்டி. அங்கே ஃபர்ஸ்ட் ட்ரிப் கம்ப்ளீட் ஆகணும்னா போர்ட்டரும் ஆஃப் பண்ணியாச்சுங்க. அதுக்கு பேமெண்ட் வந்துட்டு எவ்வளோ ஆகும்னு கேட்டாங்க. நான் போர்ட்டர் கஸ்டமர் ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு லொக்கேஷன் கேட்டேன் அவங்ககிட்ட. லொக்கேஷன் கரெக்டாக போட்டோன்னே 950 காட்டுச்சுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஓகே ஆயிடுச்சுங்க. அப்புறம் 2வது ட்ரிப்பு அங்கேயே பிக்கப் பண்ணிட்டு காலப்பட்டி வந்துட்டோங்க. கூட ஒருத்தங்க வந்தாங்க, அதனாலதான் வீடியோ எடுக்க முடியல. இப்போ செகண்ட் ட்ரிப்பு கம்ப்ளீட் ஆயாச்சு, பேமெண்ட்டும் வாங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா 245 காட்டுச்சுங்க முதல்ல. அதுக்கப்புறம் வெயிட்டிங் டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு, 70 மினிட்ஸுக்கு தாண்டிடுச்சு. ஸோ வந்துட்டு ஒவ்வொரு 70 மினிட்ஸுக்கு அப்புறம் ஒவ்வொரு மினிட்ஸுக்கும் 3.5 rupees வரும். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணும்போது 355 rupees வந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு 355, இப்போ செகண்ட் ட்ரிப்பு 950. டோட்டலாக 1300 நம்ம இப்போ வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. லஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாங்க ட்ரிப்பை. இப்போ 2வது லோடு கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா 3வது லோடு வந்துச்சு. அமௌண்ட் வந்து 650 ரூபாங்க. அக்செப்ட் பண்ணிட்டேன். கடைசியில் பார்த்தா கஸ்டமர் கால் பண்ணி கேட்டேன், லொக்கேஷன் தப்பாக போட்டிருக்காங்க. அதனால அவங்களே கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க. லொக்கேஷன் மாற்றி இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டிருந்தாங்க. அதனால நீங்கள் சப்போஸ் ஆர்டர் வந்தாலுமே நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு உடனே கஸ்டமர்கிட்ட கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பிக்கப் லொக்கேஷனே போகணும். இல்லைன்னா நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டு போய்க்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தான் பிக்கப் லொக்கேஷன் போகிற இது வந்துட்டு உங்களுக்கு தான் தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகும். குட்வில் அமௌண்ட்னு ஒன்று வருங்க. அது சில டைம் வரும், சில டைம் வராமல் விட்டுரும். அதனால் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிக்கப் லொக்கேஷன் போய்க்கோங்க. அப்புறம் அதை கேன்சல் பண்ண சொல்லிட்டேங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் இன்னொரு லோடு வந்துருச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 o'clock ஆகுது. லொக்கேஷன் வந்துட்டு காலப்பட்டி டு நீலாம்பூர்.
அமௌண்ட் வந்துட்டு 330. இப்போ பிக்கப் லொகேஷன் தாங்க போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம டார்கெட் 3500 ரூபா. முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். ஏன்னா நேற்று வந்துட்டு 3000 நம்மளால டச் பண்ண முடியல. ஏன்னா நைட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக லாக் ஆஃப் பண்ணிட்டேங்க. அது ஏன் மிஸ்டேக் தான். அதனால அங்கே விட்டதை இன்னைக்கு பிடிக்கணுங்க. ஓகேங்க, பிக்கப் லொகேஷன் போயிட்டு லோட பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றேன். மூணு லோடு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. மூணாவது லோடு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 330. இப்போ அடுத்த 4வது லோடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 4:10 ஆகுது. இப்போ போய் அப்படியே எங்கேயாவது டீ குடிச்சிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. வெயில் பாருங்க, சுளீர்னு அடிக்குது. 4 மணிக்கே வெயில் இப்படி கொளுத்துதுங்க. சரிங்க, போய் முதல்ல டீ குடிக்கலாம், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1600 ரூபா சம்பாரிச்சிருக்கோங்க. இன்னைக்கு டார்கெட்டு 3500. இன்னும் ஒரு 2000 ரூபா பேலன்ஸ் இருக்கு. பார்ப்போங்க, இன்னும் டைம் இருக்கு நம்மளுக்கு. ஆனால் ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேங்கண்ணா. ஓகே. இல்லை, ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன். இந்த இது நிற்க வச்சிருக்காங்க, இந்த பிஜேபி ஏதோ வண்டி கிராஸ் ஆகுதாமா, அதனால நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. யாரோ பிஜேபியில இருந்து போறாங்களாம், அதனால 1/4 மணி நேரமா நிக்க வச்சுட்டாங்க எல்லா வண்டியும். நீங்க போறதுக்கு நாங்க ஏன்டா நிக்கணும்? வெளிநாட்டுல எல்லாம் பிரைம் மினிஸ்டர் எல்லாம் சைக்கிள்லயே போறாங்க ரோட்ல. ஆனா இங்க பிரைம் மினிஸ்டர்லாம் வரல, வேற யாரோ ஒருத்தங்க தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இத்தனை ப்ரொடெக்ஷன். நாலாவது லோடு பிக்கப் பண்ணியாச்சு. எலக்ட்ரிக் வண்டிங்க. மொத்தம் 2 இடத்துல டிராப்பு. ஒரு வண்டி இவங்க கம்பெனிலேயே டிராப், வேற பிரான்ச்ல. இன்னொரு வண்டி வந்து கஸ்டமர் வீட்டில் டிராப்புங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. 4வது லோடு டிராப் லொகேஷன் போயிட்டு இருக்கோம். ஒரு டிராப் முடிச்சு இன்னொரு டிராப்புக்கு போயிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுது. இன்னும் 11 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க நம்ம செகண்ட் டிராப் லொகேஷனுக்கு. இங்கே போகிற வழியில் கேஸ் இருக்குங்க, அடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் நம்மகிட்டயே 4 பாயிண்ட் இருக்கு. இருந்தாலும் கிடைக்கிற இடத்துல அடிச்சுக்கணுங்க சிஎன்ஜி எல்லாம். அப்பப்போ ஃபுல் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு டைமும் பங்குக்கு தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரோடு வரைக்கும் லைன் நின்று இருக்கு சிஎன்ஜி வண்டி. இந்த மாதிரி நின்று இருந்தா எப்படியும் அடிக்க முடியும்? பாருங்க, ஆட்டோ கார்லாம் நான் சொன்னேன்ல. இப்படிதாங்க எல்லா பங்குலயும் இருக்கும். ஸ்பீடு பிரேக்கர் ரொம்ப பெருசா போட்டு வச்சிருப்பாங்க. இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க எவ்வளவு பெருசு பாருங்களேன். பாருங்க, அந்த ஆட்டோ வருது, இவ்வளவு பெருசா போட்டு வச்சிருக்காங்க ஸ்பீடு பிரேக்கர். இந்த ஒரு ரோடு மட்டும் தாங்க இப்படி இருக்கும். 4வது ரோடு கம்ப்ளீட் பண்ணி ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ஆகுதுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:50. இன்னும் எந்த லோடும் கிடைக்கல. இப்போ நம்ம குறிச்சி கிட்ட தாங்க இருக்கோம்.
டே 3 வீடியோவில் பார்ப்போம். டே 1 டே 2 நம்ம நினச்ச மாதிரி போல. டே 3ல அது மாறுதான்னு பார்ப்போங்க.